ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி பொடி ரெசிபி பார்க்கலாம். அதுவும் ஹெல்த்தியானது. இது மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் சட்னியே அரைக்க மாட்டீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கருப்பு உளுந்து தோலோடு எடுத்திருக்கேன். அது ஒரு 1/4 கிலோ. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு கலர் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1/4 கிலோ கொள்ளு எடுத்திருக்கேன். அதையும் மிதமான தீயிலே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொள்ளு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும், பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போது கொள்ளும் நல்லா நிறம் மாதிரி வந்துடுச்சு. இப்போ எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம 100 கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிக்க ஆரம்பித்தோன்னே அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எள்ளை வறுத்து போடுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அது தனியாக எடுத்து வச்சுட்டு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு 50 மிளகாய் போல் எடுத்து அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. அதையும் வறுத்து வச்சுக்கலாம். காம்போடு தான் வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் கட்டியாக இருக்குது, அதனால் அதை சேர்த்துக்கிறேன் நான். அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாயோட காம்பெல்லாம் எடுத்துடலாம். ஆறினோன்னே தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.